السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق مالا رئاء الناس إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. وقال أيضا: أخلص دينك يكفيك الأمر القليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறப்பான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனைய மாதங்களை விட இந்த மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். 4 வேதங்களும் உலகத்திலே இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. இந்த மாதத்துடைய சிறப்பு எந்தளவு தூரம் என்று சொன்னால், நாட்டுடைய ஜனாதிபதி பிறந்த தினத்துக்காக வேண்டி சிறையிலிருந்து எத்தனையோ பேர்களை விடுதலை செய்கிறார். அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பின் கண்ணியத்தின் காரணமாக இன்னாருடைய மகன் இன்னாரு, இவன் நரகத்துக்கென்று முடிவு செய்யப்பட்டவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான 100 பேர் அல்ல, 1000 பேர் அல்ல, லட்ச நபர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த மாதம். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தல்வானாக. கண்ணியமானவர்களே, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் இழுத்து மூடப்பட்டு முறியாட்டம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள்லாம் விலங்கிடப்பட்டு இப்படியாக தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் நோம்பாளியுடைய மூச்சும் தஸ்பீஹாக மாற்றி பட்டோலையிலே பதிவு செய்யப்படுகின்றது. நோம்பாளியுடைய தூக்கம் இபாதத்தாக பட்டோலையிலே பதிவு செய்யப்படுகின்றது. இப்படியெல்லாம் இன்னொரு சிறப்புகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துக்கு இன்னும் சொல்வதாக இருந்தால் மொபைல் சர்வீஸுடைய மாதம் என்றும் சொல்ல முடியும். மொபைல் சர்வீஸுண்டா உதாரணமாக கண்டி அல்லது குருநாகல் அல்லது அனுராதபுரம் இப்படியான நகரங்களுக்கு நாட்டுடைய அரசாங்கத்தின் சகல பகுதிகளும் வந்து பாஸ்போர்ட் வேணுமா, உடனடியாக பாஸ்போர்ட். காணிகளுக்கு டீட் இல்லையா, உடனடியாக டீட். தொழில் வேணுமா, உடனடியாக தொழில். இதுபோன்று மொபைல் சர்வீஸ் உலகத்திலே நாடுகளிலே நடைபெறுவதை நாம் அவதானிக்கிறோம், எம்முடைய நாட்டில் அவதானிக்கிறோம். இதுபோன்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்கு வைத்திருக்கக்கூடிய சங்கை தான் இந்த மாதத்துடைய சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குறான். அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் இறங்குறது. இறங்கி, அடியார்களே, ஏதும் உங்களோட தேவை இருக்குதா, பாவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்களா, கஷ்டங்கள் இருக்குதா, குமர்காரிய பிரச்சனைகள் இருக்குதா, அல்லது நோய்கள் இருக்குதா, சொல்லுங்க, நிறைவேற்றி தருகிறோம் என்று அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களை பற்றி கேட்கப்படக்கூடிய மாதம் இந்த மாதம். எனவே அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்துக்கு சஹருக்கு எழும்பி ஒழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து தஹஜ்ஜத் என்ற நியத்தில் அல்லது 4 ரக்காத்து 8 ரக்காத்து வரைக்கும் சொல்லலாம் சுஜூதில் இருந்து அல்லாஹ் இடத்துல முனாஜாத் செய்வோம், அல்லாஹ்வோட பேசுவோம் என்றால் அல்லாஹ் எங்களோட தேவைகளை நிறைவேற்றி தருவார். எனவே அப்படியான சிறப்பான மாதம்தான் இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற இன்னொரு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட மாதம்தான் இந்த சங்கையான ரமலானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, இப்படியாக இந்த மாதத்திலே நாங்கள்
செய்யக்கூடிய அமல்களோடு நாங்கள் கூடுதலாக எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான ரமலானை இந்த வருஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதிலே அந்த ஏழை எளியவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு முடியுமான உதவிகளை நாங்கள் எங்களோட செலவுகளை குறைச்சி கொண்டு அந்த மிஸ்கீன்களுடைய கண்ணீரை துடைப்போம் என்றால், அனாதைகள், விதவைகள், கணவன் இல்லாமல் எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, நோயாளிகள், அவருடைய கஷ்டங்களை போக்குவோம் என்றால், அவருடைய துவாவுக்கு ஆளாகுவோம் என்றால், சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு வரக்கூடிய எத்தனையோ பலாய்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பான், கெட்ட மௌத்துகள் இருந்து பாதுகாப்பான். யஜீது ஃபில் உமுர், ஹயாத்தை கூட அல்லாஹு தாலா நீளமாக்கி வைப்பான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும், எந்த ஒரு அமலை செய்தாலும் அவைகளை நாம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். இன்று அதுதான் உலகத்திலே, எமது நாட்டிலே, எமது சமூகத்திலே குறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், பேருக்காகவும் புகழுக்காகவும் மற்றவர்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றுக்கொள்வதற்காகவும். இவர் ஒரு அமலாளி, இவர் ஒரு கொடை வள்ளல், இவர் ஒரு பேச்சாளி, இவர் இப்படியானவர் என்று மக்களுடைய பேர் கிடைக்க வேண்டும் என்றுதான் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் சொல்லியே காட்டுகின்றார்கள், நீங்கள் என்ன வந்திருக்கிறீங்க, நான் அங்கேயும் கொடுத்தேன், இங்கேயும் கொடுத்தேன், அப்படியும் செய்தேன், இப்படியும் செய்தேன் என்றெல்லாம் சொல்லி காட்டிவிட்டுத்தான் அவருக்கு ஏதோ இருக்கிறத கொடுக்கிறார்கள். பாவம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, லா துபுதுலி சதகாத்துக்கும் பில் மன்னி வல்லதா, நீங்கள் உங்களோட சதக்காக்களை சொல்லி காட்டுறதை கொண்டும் மற்றவர்களை நோவினப்படுத்துறது கொண்டும் உங்களோட அமல்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே நாம் எந்த அமலியாக இருந்தாலும் சரி, அஹ்லிஸ் தீனக்க யக்ஃபிக்கல் அமலுல் கலீல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சரி அதை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தந்த ஆயுளாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம், அதே போன்று பணமாக இருக்கலாம், சொத்து செல்வமாக இருக்கலாம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய பக்கத்திலிருந்து கிடைத்தது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் பிறக்கும் பொழுது அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் வஹும் லா யஅலமூன ஷைஆ, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய கற்பத்தில் எங்களை வெளியாக்கினான். எங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலைமையிலே தான் அல்லாஹு தாலா வெளியாக்கினான். கை இருந்துச்சு, பலன் இல்லை, கண் இருந்துச்சு, பார்க்க முடியாது, வாய் இருந்துச்சு, பேச முடியாது, அதே போல் கண் இருந்துச்சு, பார்க்க முடியாது. இப்படியான நிலைமை வந்ததுக்கு பின்னால் படிப்படியான பரிணாம வளர்ச்சியிலே இப்பொழுது ஏதோ சொத்து செல்வம் என்றோம், காசி பணம் என்றோம், அதே போன்று இன்னும் ஆலிம் என்றோம், அறிவாளி என்றோம், பட்டதாரி என்றோம், டாக்டரேட்னு சொல்கிறோம், எத்தனையோ பட்டங்களை மக்கள் சூட்டுகின்றார்கள். மினிஸ்டர் என்றோம், அமைச்சர் என்றோம், மந்திரி என்று சொல்கின்றோம், டைரக்டர் என்று சொல்கிறோம், சேர்மன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு தற்காலிகமான பட்டம். எது கிடைத்தாலும் அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து எமக்கு பெற்றவை தந்தவைகள், அல்லாஹ் தான் இந்த கண்ணியத்தை தந்திருக்கிறான் என்பதை நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, மக்களுடைய புகழாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக, மக்களிடத்தில் பேர் வாங்குவதற்காக நாங்கள் செய்யாமல், படைத்தவன் அல்லாஹ், அவன்தான் இந்த நேமத்தை தந்தான், அருளை தந்தான், பாக்கியத்தை தந்தான், அல்லாஹுவை நான் சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நான் மனதில் கொண்டு நாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே கூறப்படக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய திருப்தி மாத்திரம், பொருத்தத்தை மாத்திரம் முன்வைத்து செய்யக்கூடியவர்களுக்கு சுப செய்தி, நன்மாராயம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த இஹ்லாஸுடன் யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அதனுடைய பரக்கத்தால் தான் பூமிக்கு வரக்கூடிய அதாபுகள் கூட இல்லாமல் போகிறது, சோதனைகள் கூட இல்லாமல் போகிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே இஹ்லாஸோடு நாம் நம்முடைய விடயங்களை செய்வோம் என்றால் அதை கொண்டு அல்லாஹ் பல கைறுகளை நாடுவான்.
எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் முசீபத்துகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்னமல் அமாலு பின் நியாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள். எங்களோட நீயத்துக்கேற்பதான் எங்களோட அமல்கள். எந்த நீயத்தில் செய்யப்படுகிறதோ ஆகிரத்தை மையமாக வைத்தால் ஆகிரத்தில் எல்லாம் பிரமாண்டமான கூலி தருவார். துனியாவை மையமாக வைத்து துனியாவில் செஞ்சோம்டா அல்லாஹு தாலா துனியாவில் எடுத்துக்கொள்ள சொல்லி எங்களை விட்டுடுவா என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கத்தத்தில் சொல்லி காட்டினார்கள். யௌம யுஜாதில் இபாத் பி அமாலிஹிம், அடியார்களுக்கு அமல்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே சொல்லுவான், இதுஹபு இலல்லதி குந்தும் துராஊன லஹும் ஃபித் துன்யா ஃபன்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஹைரா. நீங்கள் உலகத்தில் அமல்கள் செய்யும் பொழுது என்ன நோக்கத்தில் செஞ்சீங்களோ, யாரிடத்தில் பேர் புகழ் பெறணும் என்று செஞ்சீங்களோ போங்கோ, நீங்கள் அவர்களிடத்தில் போய் பெற்றுக்கொள்ளுங்க கூலிய. உங்களுக்கு இங்கே கூலி ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் அவங்களுக்கு கூலின்னு சொல்லி அல்லாஹ் விரட்டி விட்டுடுவான் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹ். நாளைய கியாமத்தில் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபை, ஒவ்வொருத்தரும் விரண்டோடுவார்கள். தன்னை குடும்பத்தை, சகோதரங்களை, தாய் தந்தையர்களை, புள்ளக்குட்டிகளை விட்டுட்டு விரண்டோடுவாங்க. ஒரு நன்மையோட பெருமதி அப்போ தான் விளங்க வரும். அந்த கட்டத்தில் ஏதோ கொஞ்சம் சதக்காக்கள் செஞ்ச அமல்கள், ஓதின குர்ஆன்கள், தொழுகைகள், அந்த கொஞ்சமும் நாங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹ்வோட பொருத்தம் இல்லாமல் செஞ்சிருந்தா நாங்கள் யாரிடத்தை கூலி பெற முடியும்? எனவே முடியுமான அளவு நாங்கள் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி எங்களோட அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்றால்தான் அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் ரொம்ப பயப்படுகிற ஒரு விஷயம்தான் அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சின்ன சிறுக்குன்னு சொன்னார்கள், சிறுக்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமா சிறுக்குல் அஸ்கர் என்று கேட்டார்கள். சின்ன சிறுக்குன்னு சொன்னால் எது என்று கேட்டதுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரியா, முகஸ்துதின்னு சொன்னார்கள். பேர் புகழ் வாங்குவதற்காக, அமலாளி என்று பேர் வாங்குவதற்கு, கொடை வள்ளன் என்று பேர் வாங்குவதற்காக நீங்கள் அமல் செய்கிறீர்களே, அதுதான் ரியா என்று சொன்னார்கள். அதுதான் சிறுக்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள், சிறிய சிறுக்குன்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பயப்படுவதாக சொன்னார்கள். மக்களிடத்தில் இது வந்துடும், இந்த நிலைமை ஏற்பற்றக்கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்திருக்கின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மன் ஸல்லா யுராஇ ஃபக்கது அஷ்ரக வமன் சாம யுராஇ ஃபக்கது அஷ்ரக வமன் தஸத்தக யுராஇ ஃபக்கது அஷ்ரக, ரவாஹு அஹ்மத். சொன்னார்கள், யார் மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகிறாரோ, மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக நோன்பு பிடிக்கிறாரோ, மற்றவர்களிடத்தில் பேர் புகழ் வாங்க வேண்டும் என்று, கொடை வள்ளல் என்று பேர் வாங்கணும் என்று சதக்காக்கள் செய்கிறார்களோ, பக்கத்து அஷ்ரக்க, அவர் சிறுக்கு வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுக்குன்னு சொன்னால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம், அது லேசான பாவம் இல்லை. எல்லா பாவம் மன்னிக்கப்படும், சிறுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. அப்படியான ஒரு பாவம். அல்லாஹ் தான் எங்களை மன்னிக்கணும். தௌபா செய்வோம் அப்படியான நிலைமைகள் இருந்தால். எனவே எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸுடன் செய்தால்தான் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதில் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅவ்வது பில்லாஹ் மின் ஜுப்புல் ஹுசுன், ஜுப்புல் ஹுசுனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலு யா ரசூலல்லாஹ் வமா ஜுப்புல் ஹுசுன், ஜுப்புல் ஹுசுன் சொன்னால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள், கால வாதிம் ஃபி ஜஹன்னம் யதஅவ்வது மின்ஹு ஜஹன்னம் குல்ல யௌமின் மிஅத்த மர்ரா. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், ஜுப்புல் ஹுசுன்டா ஒரு பயங்கரமான நரகம், ஒரு நரகத்துடைய ஓட நரகம். அந்த நரகத்தை விட்டும் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் ஏனைய நரகங்கள் பாதுகாப்பு தோடும். அப்படியான நரகம் என்றாலே அது ஒரு பயங்கரமானது. அந்த நரகம் மற்ற நரகங்கள், ஏனைய நரகங்கள் இந்த ஜுப்புல் ஹுதுனை விட்டும் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் பாதுகாப்பு தோடும் என்றால் இவ்வளோ பயங்கரமான நரகமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, கீழே யார சொல்லா வமை எதுகுலுஹு, அதில் யார் நுழைவாங்க, அதில் யாரை போடப்படும் கேட்டதுக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் அல் குர்ராஉல் முராஊன பி அமாலிஹிம், ரவாஹு திர்மிதி. யாரெல்லாம் உலகத்தில் பிறருடைய புகழுக்காக வேண்டி, பிறரிடத்தில் காட்டுவதற்காக வேண்டி, பிறர் புகழுவதற்காக வேண்டி என்னென்ன அமல்களை, நல்ல அமல்களை செய்வார்களோ, ஓதுவார்களோ, அதாவது மற்றவரிடத்தில் பேர் புகழுக்காக செய்வார்களோ, அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது தான்
ஜுப்புல் ஹுசுன் என்று சொன்னதை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும், எந்தளவு பயங்கரமானது ஒரு அமலை செய்யும் பொழுது, ஒரு சதக்காவை செய்யும் பொழுது, ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது, சமூக சேவையாக இருந்தாலும், ஒரு பயானாக இருந்தாலும், தொழுவிப்பதாக இருந்தாலும், கிராத்தோதுவாக இருந்தாலும், மற்றவர் என்னை புகழ வேண்டும், நல்லொரு காரியம், நல்லொரு விடயம், நல்லொரு பயான், நல்லொரு கொடை வள்ளல், பெரிய ஒரு கொடை வள்ளல் என்றெல்லாம் எங்களை புகழ்வதற்காக செய்வோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பயங்கரமான அந்த ஜுப்புல் ஹுத் என்ற நரகத்தில் தான் அல்லாஹ் போற்றுவான். நவுது பில்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, நாளைய கியாமத்திலே 3 நபர்கள் அழைக்கப்படுவார்கள். அதில் என்று ஒரு ஆலிம் அழைக்கப்படுவார். உனக்கு இல்மத் தந்தேன், நீ என்ன செஞ்சாய்? யா அல்லாஹ், நான் நல்ல நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அந்த இல்மை பயன்படுத்தி எத்தனையோ மக்களை ஹராம்களிலிருந்து பாதுகாத்தேன், இப்படி பயான் செஞ்சேன், இப்படி ஹுத்பா செஞ்சேன், இப்படி படித்து கொடுத்தேன் என்றெல்லாம் அந்த ஆலிம் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் செஞ்சாய், நீ மக்கள்கிட்ட பேர் புகழ் வாங்கத்தான் செஞ்சாய். உன்னை ஒரு நல்ல பேச்சாளி, நல்ல ஒரு உஸ்தாது, நல்ல திறமையாக நல்ல விஷயங்களை சொல்கிறவர் என்று மக்களிடத்தில் பேர் புகழ் வாங்குவதற்காக செஞ்சாய். அதை மக்களிடத்தில் உலகத்தில் பெற்றுக்கொண்டாய். உனக்கு இங்கே ஒன்றும் இல்லை என்று இழுத்து முகங்குப்புற நரகத்தில் எறியப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியானவைகளை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸோடு செய்ய நசீபாக்க வேண்டும். அதே போன்று ஒரு பணம் கொடுக்கப்பட்டவருக்கு, உனக்கு பெரிய செல்வ பாக்கியங்களை நான் தந்தேன், நீ உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் பிறந்தாய், எனக்கு பெரிய கோடீஸ்வரனாக மல்டி மில்லியனாக இப்படியெல்லாம் செல்வ பாக்கியங்களை தந்தார். நீ என்ன செஞ்ச? யா அல்லாஹ், நான் எத்தனையோ பள்ளிகள் கட்டி கொடுத்தேன், எத்தனையோ குமர்காலியங்கள் செஞ்சேன், இப்படியெல்லாம் பொது வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சேன், ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் செஞ்சாய். நீ உலகத்தில் ஒரு கொடை வள்ளல் என்று பேர் வாங்கணும் என்று தான் செஞ்சிக்கிறாய். என்ற பொருத்தத்தை நாடி எதுவும் செய்யலை நீ. எனவே நீ அவங்களிடத்தை கூலி எடுத்துக்கொள்ளு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இழுத்து அவரையும் நரகத்தில் முகங்குப்பர் எடுத்து வீசிடுவார். இன்னும் ஒருவரை அழைக்கப்படும், பெரிய நல்ல வாட்ட சாட்டமானவர், தைரியமானவர், நல்ல உனக்கு சக்தியை தந்திருந்தேன், தைரியத்தை தந்திருந்தேன், நல்ல திறமையை தந்திருந்தேன், உனக்கு நீ என்ன செஞ்சாய்? நான் இஸ்லாத்துக்காக வேண்டி போராடினேன், இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்காக போராடினேன் என்று இப்படி அவர் செய்த தியாகமெல்லாம் அர்ப்பணிப்பெல்லாம் சொல்லுவார். இந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உன்ட தைரியம் எல்லாத்தையும் தந்தேன், நீ எல்லாத்தையும் மக்களுடைய பேரு புகழுக்காகத்தான் பாவிச்சாய். மக்கள் ஒன்றை பெரிய தைரியசாலி, பெரிய சண்டியன், இப்படி எல்லாம் வீரிய வீரன் என்று சொல்லணும், அதற்காக நீ பயன்படுத்தினாய், அதை மக்களிடத்தில் பெற்றுக்கொண்டாய், இந்த உனக்கு எந்த கூலியும் இல்லை என்று இழுத்து முகங்குப்புற நரகத்தில் போடப்படும். அல்லாஹ் அப்படியான கூட்டங்கள் இந்த எங்களை அனைவரையும் பாதுகாப்பானாக. இதுதான் நாளைய கியாமத்திலே நடைபெறக்கூடியது. இஹ்லாஸ் இல்லாமல் போனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை தான் நமக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சம்பவம் எழுதப்படுகின்றது. பனு இஸ்ராயல் காலத்திலே ஒரு சகோதரர் ரகசியமாக சதக்கா செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ரகசியமாக சதக்கா செய்ய வேண்டும் என்று எண்ணி ஒரு நாள் இரவு மிகவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சதக்கா பொருளை கொண்டு போய் ஒரு பெண்ணிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் பேச்சு நடக்குது, ஒரு பெரிய சதக்கா செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விபச்சார பெண்ணுக்கு யாரோ ஒருவர் சதக்கா கொடுத்துட்டு பேத்திக்கிறாரு என்று எல்லா இடத்துலையும் பிரபல்யமாகிக்குது. பார்த்தார், என்னப்பா நான் கொடுத்தது ஒரு விபச்சார பெண்ணுக்கா? சரி பரவாயில்லை, நான் நாளைக்கும் கொடுப்போம், ஒரு நல்ல மனிதருக்கு கொடுப்போம் என்று அடுத்த நாள் போய் ஒரு இவர் சதக்கா செய்கிறாரு. யாருக்குண்டா? ஒரு பெரிய கல்லனுக்கு, ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கல்லனுக்கு சதக்கா செய்கிறார். அடுத்த நாள் காலையில் பிரபல்யமாகுது, நேத்துரா யாரோ ஒரு சதக்கா செஞ்சிக்கிறாங்க, ஒரு பெரிய கல்லன், அந்த கல்லனுக்கு யாரோ சதக்கா கொடுத்திக்கிறாங்க. அடுத்த நாள் இவருக்கு அதுவும் ஒரு கவலையாகிக்குது, நான் எவ்வளோ ரகசியமாக செஞ்சேன், அதை ஒரு கல்லனுக்கு கொடுத்துட்டேன். பரவாயில்லை, அடுத்த நாள் சதக்கா கொடுக்குறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணம் படைத்தவருக்கு சதக்காவை கொடுக்குறாரு. இப்படியான கட்டத்தில் அடுத்த நாள் பிரபல்யமாகுது, ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒருவர் யாரோ சதக்கா கொடுத்திருக்கிறார். அந்த பணக்காரன் எப்படியானவர் என்றால் பணமீக்க அவர் ஒரு லோபியாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதருடைய இந்த சதக்கா இஹ்லாஸோடு கொடுத்த காரணத்தினால அந்த விபச்சாரி
எனக்கும் நான் இவ்வளோ பாவம் செஞ்சு கொண்டும் அல்லாஹ் எனக்கும் இப்படியான அருள் செய்கிறானே என்று அவள் விபச்சார தொழிலை விட்டு அவள் நல்லவராக மாறிவிடுகிறார். அந்த கள்ளன் நான் இவ்வளோ களவாண்டு அல்லாட கட்டளைக்கு மாத்தம் செஞ்சும் எனக்கும் அல்லாஹ் இப்படி சதக்காத்தாரன் என்று அல்லாஹ் இப்படி மறைமுகமான உதவியை தருகிறான் என்று அவன் கள்ளத் தொழிலை விட்டு நல்லவனாக மாறிவிடுகிறார். அதே போன்று இந்த பணக்காரன் எனக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இருந்து நான் ஒருத்தருக்கும் கொடுக்காமல் இருக்கிறேனே, லோபியாக இருக்கிறேனே, நானும் இதுக்கு பிறகு நல்ல சதக்காக்கள் செய்யக்கூடியவனாக மாறிவிட வேண்டும் என்று அவனும் மாறிவிடுகிறான். என்ன காரணம் என்றால் இந்த மனிதருடைய இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ததனால அந்த 3 பேர்களும் மாறி தன்னை மாற்றிக்கொண்டதாக சரித்திரத்திலே சம்பவத்தில் எழுதுகின்றார்கள். எனவே இஹ்லாஸ் எவ்வளவு தூரம் அந்த மனிதர்களை மாற்றி வைத்து விட்டது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே போன்று 3 சகோதரர்கள் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பிரயாணத்திலே இரவாகின்று வருகின்றது. நாங்கள் ஒரு குகையிலே ஒதுங்கி விடுவோம் என்று ஒரு குகையிலே ஒதுங்குகின்றார்கள். அப்படி அந்த குகை அப்படியே மூடிவிடுகின்றது. குகை மூடிக்கொண்டவுடனே இவர்களுக்கு வெளியே போக முடியாமலாகிவிட்டது. இந்த நேரத்திலே இவர்கள் சஹியான ரிவாயத்திலே வருகிறது, இந்த 3 பேர்களும் தாம் செய்த தத்தமது அமல்களை ஞாபகப்படுத்தி கேட்கின்றார்கள் எல்லா இடத்திலே. ஒருவர் அங்கே கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய முதிர்ந்த தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் வளமையாக சாப்பாடு கொடுத்து வருகிறேன். ஒரு நாள் பாலை கறந்து கொண்டு வந்து அந்த பாலை எடுத்து கொண்டு வந்தால் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். இவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் என்னுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பது வழக்கம். இப்பொழுது அந்த தாயும் தகப்பனும் எலும்பும் வரைக்கும் நான் அந்த பாலை காலையாகும் வரைக்கும் அப்படியே கையிலே வைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் எழும்பியதுக்கு பிறகு அவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், நான் இது செய்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடி என்னுடைய தாய் தகப்பனை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். எனவே நான் செய்தது உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டியிருந்தால் இந்த குகையின் வாசலை நீக்கிவிடு என்று சொன்ன பொழுது கொஞ்சம் அப்படியே குகையுடைய வாசல் அகன்று விட்டது. இரண்டாவது சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவுடைய மகள் ஒரு அழகான பெண்ணாக இருந்தால் அவளை நீண்ட நாளாக நான் ஆசை வைத்து கொண்டிருந்தேன். அவருக்கு கஷ்டம் வரும் பொழுது ஒரு சில பணங்களை தருவதாக சொன்ன பொழுது அவள் அந்த பணத்தை எடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டால் நான் பணத்தை கொடுத்துவிட்டு அவளை நான் அனுபவிக்க வேண்டும், அவளோடு தகாத முறை நடக்க வேண்டும் என்று எண்ணினேன். எண்ணி அவளிடத்திலே எந்த அளவு நெருங்க வேண்டுமோ அந்த அளவு நான் நெருங்கிவிட்டேன். அந்த கட்டத்திலே அவள் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளு என்று சொன்ன அந்த வார்த்தையிலே உன்னுடைய பயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது யா அல்லாஹ். அந்த பெண்ணை ஹராமான முறையிலே தீண்டுவதை விட்டும் நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடி, உன்னுடைய பயம் வந்து உன்னுடைய பொருத்தத்தை நாடி யா அல்லாஹ் அதில் தவிர்ந்து கொண்டேன் யா அல்லாஹ். நான் செய்தது உனக்காக அந்த ஹராத்திலிருந்து தவிர்ந்து கொண்டது யா அல்லாஹ். எனவே அந்த நல்ல செயலை வச்சு இந்த குகையுடைய வாசலை நீக்கு என்று சொன்ன பொழுது இன்னும் கொஞ்சம் அப்படி அகழ்ந்து விட்டது. 3வது நபர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்திலே கூலி வேலைக்காரர்கள் நிறைய இருந்தார்கள். ஒரு கூலி வேலைக்காரன் அவனுடைய கூலி எடுக்காமல் அவன் சென்று விட்டான். அந்த கூலி பணத்தை நான் ஒதுக்கி அதுக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அப்படியே எடுத்து போட்டிருந்தேன். அது அப்படியே பட்டி பட்டியாக வளர்ந்து கொண்டு விட்டது. ஒரு நாள் தினம் அவனிடத்திலே என்னுடைய கூலியை தாருங்கள் எஜமானே என்று கேட்டு வந்த பொழுது நான் உண்ட கூலி அப்பா இதோ இருக்கின்ற பட்டிகள், இது உண்ட கூலி பணம் தான் எடுத்துக்கொள் என்று சொன்னான். அந்த நேரத்தில் அவன் சொன்னான், எஜமானே என்னை கேலி பண்ணாதீங்க, என்ற கூலியை தந்துடுங்க, நான் கூலி எடுக்காமல் போயிட்டேன். அந்த எஜமான் சொன்னான், உண்ட கேலி பண்ணலப்பா, உண்ட கூலி பணத்துக்கு நான் இவைகள்லாம் எடுத்து போட்டேன், இது பட்டி பட்டியாக வளர்ந்திருக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டு போன்ற சொத்து தான் என்று சொன்ன பொழுது அவன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டான். யா அல்லாஹ், உனக்காக வேண்டித்தான் இது நான் செய்தேன் யா அல்லாஹ். அந்த கூலிக்காரன் கூலி கேட்டு வந்த பொழுது அத்தனையும் அவனுக்குள்ளதை நான் கொடுத்து விட்டேன். இது செய்தது உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி யா அல்லாஹ், உனக்காக செய்தனால இதை யா அல்லாஹ் இந்த நல்ல செயலை வச்சு என்ற இந்த குகையில வாசலை திறந்துடு என்று சொன்ன பொழுது முற்றாக குகையுடைய வாசல் நீங்கிவிட்டது. 3 பேரும் வெளியாகி வந்து விட்டோம் என்று அந்த 3 பேருடைய விடயம் ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹீஹான சம்பவமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது போன்று சம்பவத்திலே ஏராளமான விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இதை புரிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ்,
எந்த அளவு இஹ்லாஸுடன் செய்யக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் இருக்கின்றது, வாழ்க்கையிலே ஹைர்கள் நடக்கின்றது என்பதைத்தான் இந்த கட்டத்திலே நாங்கள் புரிய வேண்டும். இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ், இப்னு கையிமுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த அளவுக்குண்டால் ஒருவன் மண்மூட்டையை எடுத்துக்கொண்டு நீண்ட பிரயாணம் அவன் சுமந்து கொண்டு செல்கின்றான். சென்று போய் அவன் போன கடைசியில் போய் இடத்துல போய் அந்த மண்மூட்டியை திறந்து பார்க்கிறான், அது மண்ணாக இருக்கிறது. இவன் ஏதோ பெருமதியான சாமான் என்று நினைத்து கொண்டு தான் அந்த மண்மூட்டியை தூக்கிட்டு போனான். தூக்கிட்டு போய்த்து கடைசியாக நீண்ட தூரம் பெரிய களைப்போடு சென்று பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு நான் தூக்கி வந்தது மண்மூடியிலையா என்று எவ்வளோ கைசேதப்படுவான் அவன். சுபஹானல்லாஹ், எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ நீண்ட தூர பிரயாணம், அவன் தூக்கி சென்றது மண்மூட, எந்த பிரயோசனமும் இல்லை. இதுபோல தான் நாங்கள் மூட்டையாக ஹஜ்ஜா, உம்ராவா, சதக்காபா, பள்ளி கட்டுவதா, தர்மங்களா, தஹஜ்ஜத்தா, குர்ஆனா, எத்தனையோ அமல்களை எல்லாம் செய்கிறோம். செய்து கடைசியில் கியாமத்தில் போய் இந்த அமல் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்பட்டிருந்தால் அந்த மண்மூட்டையை சுமந்து வந்தது போல எந்த பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே இந்த நிலைமைகளை நாம் ஒவ்வொருவரும் உலகத்திலே உணர்ந்து நாங்கள் விளங்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அளவு தூரம் எங்கள் கியாமத்திலே பிரதிபலிக்கும். அதனால் எந்த ஒரு அமலை செய்தாலும் நாம் அவைகளை இஹ்லாஸுடன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடுகளிலே எங்களுடைய அமல்களை செய்தால்தான் நிச்சயமாக எமக்கு அதுக்கு கூலி கொடுக்கும் என்பதை, கூலி பெற முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சம்பவத்திலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, குஸ்மான் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபி பல யுத்தங்களிலே கலந்து கொண்டவர். அந்த சஹாபி ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டு யுத்தத்திலே மும்முரமாக ஈடுபடுகின்றார். இந்த மும்முரமாக ஈடுபடக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் நரகவாதி என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவர் நரகவாதி என்று சொல்லப்படுகிறார் என்று. கொஞ்ச நேரத்திலே பார்க்கின்ற பொழுது இவன் தன்னுடைய கழுத்தை அப்படி வெட்டி கொள்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ், நவுதுபில்லா. இப்பொழுது கேட்கப்பட்டதுக்கு, இவர் இஹ்லாஸ் இல்லாமல் போரில் கலந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியல்ல, இவர் ஒரு யுத்த வீரன் என்று பேர் வாங்கணும் என்று தான் ஈடுபட்டார். இதனால தான் இவருடைய முடிவு இந்த பயங்கரமான முடிவு என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனையோ நல்ல கர்மங்களை எல்லாம் செய்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் நோட்டீஸ் போர்டில் போடணும், டிவியில் வரணும், பொட்டோவில் வரணும், எங்களோட பேர் அங்கே பகிரங்கமாகணும், அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் வாங்கிகளாக சதக்காக்கள், தர்மங்கள், அமல்கள், இபாதத்துகள், நல்ல விஷயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். எனவே இவர்கள் அந்த மண்மூட்டை சுமந்த மாதிரி கதை தான், எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஆகிரத்தில் பெரிய கைசேதம் அடைய போகிறோம். செய்வதே கொஞ்சம் அமல்கள், அந்த அமல்களும் இஹ்லாஸ் இல்லாமல் செய்வோம் என்றால் அல்லாஹ்விடத்தில் பாரிய நஷ்டத்தை தான் அடைஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கட்டத்திலே வழங்க வேண்டும். செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸுடன் செய்யப்படணும். இதுக்கு சுருக்கமாக சொல்வார்கள், ஒரு கடிதம் போடுகிறோம், அட்ரஸ் எழுதாமல் கடிதம் போடுறோம். அட்ரஸ் எழுதாமல் கடிதம் போட்டால், முகவரி இல்லாமல் கடிதம் போட்டால் போய்த்து சேருமா? சேரக்கூடிய இடத்துக்கு போக மாட்டாது. அதுதான் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்கள் அட்ரஸ் இல்லாத கடிதத்தை போல எங்கேயோ போய்த்து சேரும், எங்கேயோ போக மாட்டாது, ரிட்டர்ன் தான் வரும், எந்த பிரயோசனமும் இல்லை. நிறைய கொடை கொடுக்கிறோம், சொல்லி காட்டக்கூடாது, மற்றவர்களை மிச்சக்கூடாது, மற்றவர்களை நோவினப்படுத்தக்கூடாது. இருந்தால் கொடுப்போம், இல்லைண்டா சந்தோஷமாக வார்த்தைகள், அழகான வார்த்தைகளை பண்டா கையில் இல்லை, கடித்த நேரத்துக்கு தாரோம். அல்லது இப்படியான நிலப்பாடு, இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அதனால் தேவையில்லை, இவைகளெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் தேவையில்லை, கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தது, உங்களோட பணம் இல்லை. இது நீங்கள் கொடுத்தது உங்களோட பணம் இல்லை, நீங்கள் செஞ்ச அமல்கள் உங்களோட கட்டித்தனத்தால் செய்யலை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை, உத்தரவு தேவை. நீங்கள் ஒரு நாவை உசுப்புவதாக இருந்தாலும், ஒரு ருக்கூவுக்கு போவதா, சுஜூதுக்கு போவது, அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. எனவே சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தேவை. எனவே அனைத்தும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தோடு செய்யப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி செயல்பட வேண்டும். இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நிலைப்பாடுகளை எங்கள் அனைவர்களையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சிறப்பான சங்கியான ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ நல்லமல்கள் எல்லாம் புரிந்திருப்போம். சிலர்கள் எந்த அளவென்றால் குர்ஆன் ஓதுவார்கள் பள்ளிவாசல்களே, யாரென்று தெரியாது. முன்னோர்களும் இருந்திருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், மூஞ்சுகளை மூடிக்கொண்டு ஓதுவார்கள், செய்கிற அமல்கள் யாருக்கும் தெரியாமல் செய்வார்கள். சிலர்கள் இன்று கூட இருக்கிறார்கள், சில டொய்லெட்டுகளை துப்புரவு செய்வார்கள், நடுஜாமத்தில் போய் சில டொய்லெட்டுகளை துப்புரவு செய்வார்கள். பெரும் பெரும் மனிதர்கள் பெரும் பள்ளிவாசல்களில், ஜாமியாக்களில், மர்க்கஸ்களில் இருக்கிறார்கள். டொய்லெட்டை துப்புரவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் தேடி பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அவர் ஒரு பெரிய ஆலிம், பெரிய ஒரு முஃப்தி, பெரிய ஒரு ஷேக். இப்படியெல்லாம் பெரும் மனிதர்கள் மிகவும் சதக்காக்களை, தர்மங்களை செய்கின்றார்கள். உங்களோட எந்த அளவுக்குண்டா சதக்காவுடைய பாடங்களில் வருகிறது, எவ்வளோ பயங்கரமானது. காற்றை விட, மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, இவைகள் அனைத்தை விடவும் இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கக்கூடிய சதக்காய்க்குதே, இதுதான் காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலையை விட, அனைத்தை விடவும் பொறுமதியானது, மிக கடினமானது, மிக மிக பெருமதியானது என்பதை, மிக இறுக்கமானது என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த அளவுக்கு இடது கை தெரியாமல் வலது கையால் செய்யக்கூடிய சதக்காவுக்கு பொறுமதியும் உறுதியானதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நல்லமல்களில் ஈடுபடும் பொழுது முடியுமானதோ இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியதாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்தரமான கூலிகள் இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் எம்முடைய அனைத்து அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியங்களை எம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் கூட்டத்திலே சேர்த்துக்கொள்வாயாக. இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய கோவிட்-19 ஆபத்தை விட்டும் பூரா மக்களையும் பாதுகாத்தல்வாயாக. உலகளாவிய மட்டத்திலும் எம்முடைய நாட்டு மக்களையும் யா அல்லாஹ் ரப்பே பாதுகாத்தல்வாயாக. விசேஷமாக யாரெல்லாம் குவாரண்டைனில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக வீடுகள் கூடிய சீக்கிரம் திரும்புவதற்கு நீ அருள் புரிவாயாக. இந்த நோன்பு முடிவதோடு இந்த நோயையும் நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக. இந்த நாட்டிலே இனங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தோடு, ஒற்றுமையோடு, புரிந்துணர்வோடு இந்த நாட்டிலே வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், விசேஷமாக எதிர்காலத்தை முன்வைத்து ஒவ்வொரு வீட்டு தோட்டங்களையும், வெற்றியாக உள்ள நிலங்களையும், அதாவது அவர்கள் விவசாயம் செய்து எதிர்காலத்தில் சிறந்த, அதாவது சுய பைத்தைகளை செய்து எம்முடைய நாட்டை எம்முடைய ஒரு வளமுள்ள ஒரு நாடாக நீ மாற்றித் தருவாயாக. விவசாயிகளுக்கு அல்லாஹ் உன்னுடைய அருளை சொரிந்தருவாயாக, அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. யாரெல்லாம் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்களை போக்கி அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு, செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. எங்கெல்லாம் மறைந்து அனாதைகளாக, விதவைகளாக, மிஸ்கீன்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறைமுகமான உதவிகளை செய்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ கூடி சீக்கிரம் அவர்களை குணப்படுத்தி விடுவாயாக. யாரெல்லாம் கடனாளிகளாக, குமர்காரிய பிரச்சனை உள்ளவர்களாக, வழக்கு வம்புகள் மாற்றியவர்களாக, தொழில் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை யா அல்லாஹ், மறைமுகமான தேவைகளை இந்த சங்கியான ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு நிறைவேற்றி வைப்பாயாக. ரப்பே எஜமானே, கிருபையுள்ளவனே, எம் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எம்முடைய கடைசி மௌத்தை கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக. எம்முடைய கபரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி தருவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்களை விட்டு மௌத்தாகி கபரிலே வாழக்கூடிய எம்முடைய சகோதரர்கள், இனபந்தர்கள், பெற்றார்கள் அனைவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்கி ஆகிரத்திலே அவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த நிகழ்ச்சி செய்யக்கூடிய இந்த இடத்தை கபூல் செய்வாயாக. இங்கே நடைபெறக்கூடிய இந்த மதரசாவை பொருந்திக் கொள்வாயாக. இங்கே இருந்து வெளியாகக்கூடிய உலமாக்களை
சிறந்தவர்களாக நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக ஒளியாக்குவாக. இந்த மதரசாவிலே கற்கக்கூடிய மாணவர்களை பொருந்திக் கொள்வாயாக. இங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வாயாக. இங்கே நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வாயாக. இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் உடலால் பொருளால் பணத்தால் உதவிகள் ஒத்தாசைகள் புரிகிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. எம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், கூடி சீக்கிரம் அந்த மதரசாக்கள் திறக்கப்பட வேண்டும். பள்ளி வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட்டு ஒரு சுகமுகமான நிலைமை கூடிய சீக்கிரம் உருவாக வேண்டும் யா அல்லாஹ். அந்த நிலைமைகளை கூடிய சீக்கிரம் உருவாக்கி தருவாயாக. எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.